ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை ஹெச்பி சேனல். இந்த வீடியோவில் பாஸ்தா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல 250 கிராம் பாஸ்தா எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் வேக வைக்கலாம். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் பாஸ்தா வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஏன் இப்படி எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படின்னா, அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் உதிரியாக வேகும். இப்போ இந்த பாஸ்தா வேகட்டும். இப்போ ஒரு கடாயில் பாஸ்தாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய், ஒரு 2 சில் தேங்காய். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. ஒரு ஜாரில் போட்டு இதை அரைக்கலாம். இப்போ இது கிரேவி பதத்துக்கு அரைச்சாச்சு. முதல்ல நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி 1 ஸ்பூன் வெங்காய விழுது, 1/2 ஸ்பூன் பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் இஞ்சி விழுது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் இதோட சேர்த்து வதக்கலாம். 2 தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. நம்ம முன்னாடி மசாலா பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதோட கலந்து மறுபடியும் வதக்குறோம். அதோட தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த கிரேவி கொதிச்சிட்ருக்கு. 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு தூள், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதை ஒரு கிளறி விட்டு வேக விடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா இலைகளை போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மல்லி இலைகளையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டாலே போதும். ஏன்னா முன்னாடியே நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கறனால அவ்வளோ அதிகமாக உப்பு இதுக்கு தேவைப்படாது. அதனால தான் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நம்ம ஒரு செகண்ட் இந்த கிரேவியை வேக விடுறோம். இப்போ இந்த கிரேவி நல்லா வெந்துருச்சு. வாசம் நல்லா வருது நமக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதில் கொட்டி மறுபடியும் நல்லா அந்த கிரேவி ஃபுல்லாக பாஸ்தாவில் மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறணும். பாருங்கள் எப்படி நல்லா எல்லா பாஸ்தாத்துலேயும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாஸ்தா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஹெச்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.